காங்கிரஸ் கட்சியின் மிக மூத்த தலைவர் நிச்சயமாக பிரியங்கா காந்தி தான். இந்த கார்கே என்று சொல்வது வெறுமனே வைத்திருக்கும் ஒன்று. பிரியங்கா அவர்கள் இன்று செய்த, அதாவது எக்ஸில் செய்யப்பட்ட பதிவு பாலஸ்தீனுடன் தொடர்புடையது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதை படித்து பார்த்தால் பிரியங்கா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் ஹமாசுடன் தான் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பாலஸ்தீனுடன் அல்ல. பிரியங்கா காந்தியின் எக்ஸ் ஹேண்டில்ஸ் தான் ட்வீட் செய்யப்பட்டுள்ளது. அவர்களின் அனுமதி இல்லாமல் அதற்குள் ட்வீட் செய்ய முடியாது. அவர்கள் மிகவும் துக்கமும் சோகமும் அனுதாபமும் மரியாதையும் ஹமாஸின் தீவிரவாதிகளுக்கு அளித்துள்ளனர். அதில் பெரிய துக்கத்தை பதிவு செய்துள்ளனர். 400 பேர் கொல்லப்பட்டனர். இந்த 400 பேரில் தெளிவான எண்களை சர்வதேச ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன. அதற்குள் பெரும்பான்மையானவர்கள், நான் இப்போது சொல்லும் 400 எண்ணிக்கை, இனி வர இருக்கும் எண்ணிக்கை 1000க்கும் மேலாக இருக்கும். அதற்குள்ளதான் கிட்டத்தட்ட 70% கொல்லப்பட்டவர்கள் ஹமாஸின் தீவிரவாதிகளே. நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னேன், இவர்கள் அனைவரும் ஒன்றாக திடீரென சண்டை நிறுத்தம் காரணமாக ஒன்றாக குடும்பமாக சேர்ந்து கேம்புகள் தொடங்கி பெரிய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட நேரத்தில் தான் இஸ்ரேல் நுழைந்து குண்டு வீசியது. ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லலாம், காங்கிரஸ் கட்சியின் இந்த சொல்லப்படும் மதச்சார்பற்ற தன்மை முழுமையாக ஒரு போலித்தனம். நம்பிய ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்ததுதான் முழு மோசடி, 100% மோசடி. தீவிரவாதத்தை இந்தியாவில் அதிகம் ஊக்குவித்த அரசியல் கட்சி காங்கிரஸ் கட்சி. இதை சொல்ல காரணம், காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தீவிரவாத பிரச்சனையுடன் தொடர்புடையவர்களாக கொல்லப்பட்டுள்ளனர். காஷ்மீரும் இந்தியாவின் பல பகுதிகளும். இதை கேட்கும் கேரளத்தில் உள்ள காங்கிரசின் தலைவர்களிடமும் செயலாளர்களிடமும் கேட்கலாம், அதில் எத்தனை பேரை கைது செய்ய முடிந்தது? இதற்குள் பொறுப்பானவர்கள் உள்ளனர். எத்தனை பேரை கைது செய்ய முடிந்தது? இதை நான் பல முறை பல வீடியோக்களிலும் மீண்டும் மீண்டும் சொல்லும் போது இதற்குள் துல்லியமான பதில் யாரும் தருவதில்லை. இதை கேட்கும் பொழுது மலையாளிகள் புரிந்து கொள்ளுங்கள். காங்கிரஸ் கட்சியின் இந்த சொல்லப்படும் மதச்சார்பற்ற இந்தியா ஒரு பெரிய போலித்தனம். ஒரு சமூகத்திடம் மட்டுமே இந்த மதச்சார்பற்ற தன்மை என்று சொல்லப்படுகிறது. அது ஓட் பேங்க் அரசியலின் ஒரு பகுதி. மீதமுள்ள இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையானவர்களுக்கு புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சி சொல்லும் இந்த மதச்சார்பற்ற தன்மை என்று சொல்வது ஒரு முழு மோசடி, போலித்தனம் என்று. இந்த பிரியங்கா காந்தியின் ட்வீட் எடுத்து பார்த்தால் அதில் அவர்கள் மிகவும் துக்கம். அங்கு குழந்தைகளாக இருந்த அக்டோபர் 8ஆம் தேதி ஹமாஸின் ஆட்கள் 1800 பேரை கொன்றனர். பெரும்பாலும் நிரபராதிகள். எதற்காக கொன்றார்கள்? அது தீவிரவாத தாக்குதலின் ஒரு பகுதியாக கொன்றார்கள். இஸ்ரேலிய படைகள் ஒரு கட்சி நடக்கிறது, யங்ஸ்டர்ஸின் நோவா கட்சி. அதற்குள் இழுத்து வந்து மக்களை குரூரமாக, சிறு குழந்தைகள், பெண்கள், இவ்வளவு பேரை குரூரமாக கொன்ற பிறகு அதை பற்றி பிரியங்கா காந்தியும் இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த தீவிரவாதிகளை திரும்ப தாக்கிய போது பிரியங்கா காந்திக்கு வலி ஏற்பட்டது. வயநாட்டில் ஓட் செய்த இந்த இந்திய மலையாளிகள் புரிந்து கொள்ளுங்கள். பிரியங்கா காந்தியை பார்க்கும்போது, ஓ இந்திரா காந்தியின் முகம், மூக்கு, கண், காது, காப்பி நான்சென்ஸ். இத்தாலியன், ஓ சோனியா காந்தி, இத்தாலியன் மகள், நான்சென்ஸ். இந்தியா என்று சொல்லும் மகாராஜ்யத்திற்கு என்ன இத்தாலி? இவை அனைத்தும் உங்களுக்கு. வத்திக்கானும் இத்தாலியுடன் இணைத்து நீங்கள் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் சொல்லும் பேஸ்லெஸ் தான் பேசிக்கல் நீங்கள் காட்டுவது. காரணம், இந்த வயநாடு என்று சொல்லும் இடத்தில் உண்மையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஓட்டர்கள் உள்ளனர். நீங்கள் இந்த பெண்ணுக்கு ஓட் செய்து முடித்த பிறகு நீங்கள் கேட்க வேண்டிய பிரச்சனை இது. இஸ்ரேல் அந்த நாட்டில் எத்தனையோ மலையாளிகள் கிறிஸ்தவர்களாக உள்ளவர்கள் வேலை செய்கிறார்கள். இங்கு எத்தனை மலையாளிகள் கொல்லப்பட்டனர். அங்கு தீவிரவாதிகளின் குண்டு மற்றும் தாக்குதல் மற்றும் ஏவுகணைகளால் இறந்தவர்கள் இல்லையா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் உண்மையில் காங்கிரஸ் கட்சியை படித்தவன். காரணம், சிறு வயதில் கேஸ்யூ மற்றும் அதுக்கு பிறகு டெல்லியில் எனக்கு காங்கிரசுடன் ஒரு தொடர்பு இருந்தது. இந்த கட்சியுடன் நெருக்கமாக பழகவும் கற்றுக்கொள்ளவும் முடிந்தது. அதன் தலைவர்களை எனக்கு நன்றாக தெரியும். பலரிடம் தனிப்பட்ட பரிச்சயம் உள்ளது. இதே போன்ற மோசடி மற்றும் போலித்தனம் மற்றும் ஊழல் நிறைந்த ஒரு அரசியல் கட்சி, அதன் தலைவர் கேரளத்தில் அதிகம் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட் செய்பவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
பிரியங்கா காந்தி இப்படி ஒரு ட்வீட் செய்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்த பிறகு இந்த கேரளத்தில் உள்ள மதவாதிகள் சொல்லும் அதே வரி ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பிரியங்கா காந்தி நிற்கிறார். இந்த இஸ்ரேல் மற்றும் ஜெருசலேம் பற்றி சொல்லும் கேரளத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் சிந்தித்து பாருங்கள், என்னதான் இந்த கட்சியின் முடிவு? உங்கள் அங்குள்ள உள்ளூர் தலைவர்களிடம் கேளுங்கள். பிரியங்கா காந்தி என்று சொல்லும் ஒரு முட்டாள் இப்படி ஒரு நிகழ்வு செய்த பிறகு எப்படி உங்களுக்கு இருக்க வேண்டிய எதிர்வினை? முழுமையாக நான்சென்ஸ், அதாவது முழுமையாக தீவிரவாதிகளை ஆதரிக்கும் பிரியங்கா காந்தி இதன் பாலஸ்தீன் என்று சொல்லும் ஒரு நிகழ்வை சொல்லட்டும். காசாவில் வசிப்பவர்களுக்கு இந்த பாலஸ்தீன் அதாரிட்டி பிஏவுடன் எந்த தொடர்பும் இல்லை. அது முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அங்கு ஹமாஸ் ஆதரவாளர்கள் காசாவில் வசிக்கிறார்கள். ஹமாஸின் சுயாட்சி ஆட்சி இருந்தது. அவர்களுக்கு இந்த பாலஸ்தீன் அதாரிட்டியுடன் எந்த தொடர்பும் இல்லை. முதலில் அது தலையில் வைத்துக் கொள்ளுங்கள். பாலஸ்தீன் அதாரிட்டி, அதை ஆதரிப்பவர்கள் வசிப்பது மேற்கு கரையில் உள்ளது. காசாவில் உள்ளவர்கள் அனைவரும் ஹமாஸின் ஆட்கள். அவர்களை பாலஸ்தீன் என்று சொல்வது தவறு. அவர்கள் பாலஸ்தீனியர்கள் அல்ல. எந்த காரணத்திற்காகவும் பாலஸ்தீன் அதாரிட்டியும் இந்த பாலஸ்தீனை, அவர்கள் அரசாங்கத்தை அவர்கள் அங்கீகரிப்பதில்லை. அது முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஹமாஸின் தத்துவம் என்று சொல்லும் இஸ்லாமிய ஜிஹாத் அதில் சேர்ந்தது. அதன் ஒரு பகுதியாக ஆயுதங்கள் மற்றும் குண்டுகள், அதாவது எதையும் அறியாத சாதாரண மனிதனையும் கொல்லுங்கள், யூதர்களை மட்டும் அல்ல கிறிஸ்தவர்களையும் கொல்லுங்கள். இது இஸ்லாமிய ஜிஹாதின் அவர்களின் ஸ்லோகன். முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு அவர்களின் மிக முக்கியமான அஜெண்டா என்று சொல்லும் இந்துக்கள் அல்ல, உலகில் உள்ள கிறிஸ்தவர்கள் தான் அவர்களின் முக்கிய அஜெண்டா. அவர்களை தான் முடிக்க வேண்டும். அப்படி செல்லும் காசாவில் உள்ள ஹமாஸை ஆதரிக்கும் போது கேரளத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் என்றாலும் கேரளத்தில் உள்ள இந்துக்கள் என்றாலும் நீங்கள் இந்த சோனியா, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி என்று சொல்லும் மொன்னையை வெளியே எரிந்து வைத்திருக்கும் இவர்கள் இங்குள்ள காங்கிரஸ் தலைவர்களிடம் கேளுங்கள், எப்படி இவ்வளவு நீங்கள் ஹமாஸை காதலிக்கவும் மரியாதை செய்யவும் அனுதாபமும் வர முடிந்தது என்று. இஸ்ரேல் என்று சொல்லும் நாட்டை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? அதாவது காங்கிரஸ் கட்சி இஸ்ரேல் என்று சொல்லும் நாட்டை அங்கீகரிப்பதில்லை. அவர்கள் ஹமாஸையும் பாலஸ்தீனையும் மட்டுமே அங்கீகரிக்கிறார்கள். நான் வரலாற்று ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்த நரசிம்மராவு தான் இஸ்ரேலுடன் இருதரப்பு, அதாவது இராஜதந்திர உறவை தொடங்கியவர். காஷ்மீர் பிரச்சனையுடன் தொடர்புடையது. அன்று ராஜீவ் காந்தியுடன் இருந்த மணிசங்கர் ஐயரும் இந்த காங்கிரஸ் குடும்பத்தின் சோனியா காந்தியின் கோட்ரீஸ், அதன் சேர்ந்து நடப்பவர்கள் அனைவரும் மிகவும் கடுமையாக நரசிம்மராவை எதிர்த்தனர். அதாவது விஷயம், இஸ்ரேலை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. இவை அனைத்தையும் தாண்டியே நரசிம்மராவு இந்த உறவை உருவாக்கினார். காரணம், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு இஸ்ரேலிய இன்டெலிஜென்ஸ் மற்றும் அவர்களின் திறன்கள் தேவை. காரணம், காஷ்மீர் தீவிரவாதம் மற்றும் இஸ்லாமிய தீவிரவாதம் இந்தியாவில் உள்ளது. இப்படிதான் இந்த உறவை வலுப்படுத்துகிறோம். பின்னர் தான் நாம் இஸ்ரேலுடன் டிஃபென்ஸ் ஒப்பந்தம் மற்றும் பாக், கவர், ஆயுதங்கள் மற்றும் அவர்களின் பயிற்சி மற்றும் பல பாதுகாப்பு அம்சங்கள், தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய 2 நாடுகளும் அதிகம் நெருக்கமாகிறது. இதுதான் ஆரம்பம். அன்றும் அதிகம் எதிர்த்தவர்கள் இந்த சொல்லும் நேரு குடும்பம் மற்றும் சோனியா காந்தியுடன் நின்ற மணிசங்கரையர் தான். அது பற்றிய அறிக்கையை எடுத்து படித்து பாருங்கள். மிகவும் வலுவான முறையில் மணிசங்கரையர் அதே போல் அன்றிருந்த ஒரு வெளியுறவு அமைச்சர் இருந்தார். அவரை அடித்து வெளியேற்றிய பிறகுதான் நடூர் சிங் வெளியுறவு அமைச்சரானார். இவர்களை அடக்கிய பிறகுதான் இந்த நிகழ்வு நரசிம்மராவ் நடைமுறைப்படுத்தினார். காரணம், தேசிய பாதுகாப்பு. அன்று எதிர்த்தவர்கள் இன்றும் அதே போல் இஸ்ரேலை எதிர்க்கிறார்கள். அவர்களுக்கு ஹமாஸிடம்தான் அதிக அன்பு. கேரளத்தில் உள்ள மரமண்டன்களாக இவர்களுக்கு ஓட் செய்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு மிக முக்கியமான காரணி. இஸ்ரேல் நமக்கு எந்த வகையிலும் உதவி செய்பவர்கள், எந்த நிகழ்விலும். பாலாகோட் என்றாலும், சீன பிரச்சனை வந்த நேரத்தில் என்றாலும், இந்த பம்பாய் தாக்குதல் என்றாலும், அப்போதெல்லாம் நாம் அதை இஸ்ரேல் விரைவாக பதிலளித்து எல்லா உதவியுடன் வந்தது. அன்று இந்த பம்பாய் தாக்குதல் நேரத்தில் ராவுவின் அமைச்சரவையில் இருந்த அனைவரும் சொன்னார்கள், நமக்கு அன்று அதிகம் உதவியது இஸ்ரேல் தான் என்று. அதாவது மீண்டும் அந்த பழைய முறையில் காங்கிரசின், அதாவது இந்த ஹமாஸ் பாலஸ்தீன், அந்த முறையில் இஸ்லாமிய தீவிரவாதம்
அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கட்சியை கொண்டு செல்கிறது பிரியங்கா காந்தி என்றாலும் ராகுல் காந்தி என்றாலும் இந்த காங்கிரஸ் தலைவர்கள் செய்வது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அதிகம் இடம் கிடைக்கும் ஒரு மாநிலம் என்று சொல்லும் சிறிய கேரளத்தில் இருந்துதான். அங்கு ஓட் செய்யும் இங்கு கேரளத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்து சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டியது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு தான் முக்கியமானதா அல்லது இங்கு ஹமாஸ் தான் முக்கியமானதா என்று. பின்னர் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கிறிஸ்தவ புனித நகரம்தான் ஜெருசலேம். அதாவது முஸ்லிம்களுக்கு மக்கா என்று சொல்வது போல், இந்துக்களுக்கு அயோத்தி என்று சொல்வது போல், அதை அழிக்க முயற்சிக்கும் ஹமாஸை ஆதரிக்கும் பிரியங்கா காந்தியை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லையா? உணர்வுடன் சிந்தியுங்கள், பின்னர் முடிவு செய்யுங்கள். இனி காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் ஓட் செய்ய வேண்டுமா வேண்டாமா?